இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது கோபம். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னால் கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியல, பயத்தை கட்டுப்படுத்தவே முடியல. இது ரெண்டுமே நம்ம மனசை நம்மள்ட்ட அட்ராக்ட் பண்ண விடாமல் தடுக்கிற ரெண்டு சக்திகள்னு சொல்லலாம். ஏன்னா கோபம் எல்லா வயதினருக்கும் வருது. குழந்தைங்களுக்கும் கோபம் வருது, பெரியவங்களுக்கும் கோபம் வருது, அடலசன்ஸ் பீரியடில் ரொம்ப கோபம் வருது, வயதானவர்களுக்கு அதுக்கு மேலே கோபம் வருது. என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? குழந்தைகள் கோபம் வரதுக்கான காரணம் யாராக இருக்கோன்னா பெற்றோர்களாக இருக்கும். ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய கவுன்சிலிங் வர குழந்தைங்க சொல்லுவாங்க, மேம் எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கல. ஏன் நம்ம அந்த குழந்தைங்கள்ட்ட கேட்டால், எனக்கு படிக்க பிடிக்கும் மேம், எங்கள் அம்மா என்னை டான்ஸ் கிளாஸ் போன்றாங்க, கராத்தே கிளாஸ் போன்றாங்க, எங்கள் அப்பா என்ன போய் ட்ராயிங் கிளாஸ் போ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கான தனித்திறமை குழந்தைங்கள்ட்ட கொடுக்காம நான் பெற்றோர்களை குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறேன். அம்மா அப்போ என்ன ஆகணும்னு யோசிக்கிறோமோ அதை குழந்தைங்கள்ட்ட கொடுக்குறோம். அப்போ குழந்தைகளுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும். குழந்தைக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குன்றதை நம்ம உணரணும். அப்போ அந்த உணர்ந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைங்களுக்கு அது சப்ரஸ் ஆகாமல் கோபமாக வெளியிடாது. இப்போ நம்ம அம்மா அப்பா வந்துட்டு நம்ம படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க உங்களுக்கு என்ன வருமோ அதை தான் நீங்கள் கொடுக்கணுமே தவிர, குழந்தைக்கு இப்போ நீங்கள் கிரிக்கெட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு குழந்தைய நீங்கள் கிரிக்கெட் கிளாஸ் அனுப்புனீங்கன்னா அது தப்பு. குழந்தைங்களுக்கு கராத்தே கூட வரலாம்ல. ஃபஸ்ட் குழந்தைக்கு என்ன வரணுன்ற யோசி, குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி திறமைகள் இருக்குன்றதை நம்ம கற்றுட்டு தான் அதை குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு கோவத்தை அது உண்டு பண்ணும். சரி, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏஜில் கோவம் வருது. அதுக்கப்புறம் பெரியவர்களுக்கு என்னென்னா மினிமம் ஒரு 30-40 வயசில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னா, ஃபினான்ஸ்னால் வர இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வருது. அது எல்லாத்தையும் தாண்டி 50-55 வயதில் இருக்கவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் எதை பற்றின பயம் இருக்குன்னா, ஐயோ நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிற போகிறேன், இதுக்கு இவ்வளோ நாள் என் லைஃப்பை நான் தான் இண்டிபெண்ட்டாக என் ஃபேமிலியை கொண்டு போயிட்டுருந்தேன், இனிமேல் என் ஃபேமிலியை நான் எப்படி கொண்டு போவேன் அப்படின்ற ஒரு பயம், அந்த இன்செக்யூரிட்டிலாம் அவங்களுக்கு சில சமயம் கோபமாக வர ஆரம்பிக்குது. சரி, 60 வயசுக்கு அப்புறம் இருக்கவங்களுக்கு என்னென்னா, நான் இண்டிபெண்ட்டாக இவ்வளோ நாள் இருந்துட்டேன், ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், இனிமேல் என் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன், எனக்கு மிகப்பெரிய நோய்கள் எதுவும் வந்துருமா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள். நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளை நல்லா பார்த்துப்பாங்களா, என்ன இனிமேல் எதுவும் கில்ட், நான் இவ்வளோ நாள் சம்பாரிச்சிட்டு இருந்தேன், என்னை நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் என்னை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கோபமாக வெளியிடுது. ஏன்னா முந்தா நேற்று வந்துட்டு நாங்கள் ஒரு பேஷண்ட் பார்த்தோம். அவர் எங்கள்கிட்ட யூடியூப் மூலியமாக எங்களோட யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்திருந்தார். அவரோட மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னென்னா, அவருக்கு வந்துட்டு பால்பிட்டேஷன் இருந்தது, செஸ்ட் டைட்னஸ் இருந்ததுன்னு சொல்லிட்டு இசிஜி எடுத்துகிட்டு வந்திருந்தார், எக்கோ எடுத்துகிட்டு வந்திருந்தார். ஆனால் எல்லாமே நார்மல். எல்லா ஹாஸ்பிட்டலையும் பார்த்துட்டு, மேம் நான் எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்துட்டேன், எங்களுக்கு நார்மல் அப்படின்னு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மேம் கிட்ட சொன்னாங்க. அப்போ மேம் சொன்னாங்க, உங்களை பார்த்து கொஞ்சம் சப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் போய் கவுன்சிலிங் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னப்போ அவர் கவுன்சிலிங் வந்தார். அவர் வந்து உட்காந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குமே, நிறைய கோவம் வந்துகிட்டே இருக்குது, என் குழந்தைங்களுக்கு நான் பாரமாக இருக்கேனோலாம் தோணுது, அதனால் நான் உங்கள்கிட்ட இந்த கோவத்தை வெளிப்படுத்துகிறேன், என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு எமோஷன் இருக்குல்ல, அது யாருமே பார்க்க மறந்துட்டோம். கோவன்றது என்னென்னா நம்மளோட ஆழ் மனசில் இருக்க சப்ரெஷன் தான் நமக்கு கோபமாக வெளியிடும். எப்பயுமே கோவம் வரப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்றதை யோசிக்கணும். அந்த மாதிரி அவருக்கு நாங்கள் நிறைய சைக்கோ எஜுகேஷன் கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 30 days கழித்து திருப்பி நம்மள்ட்ட வந்தப்போ, இப்போ என்னால் கோவத்தை நல்லா மேனேஜ் பண்ண முடியுதுமா. நான் இன்னும் சொல்லப்போனால் அவர் நிறைய பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கோவனை எப்படி மேனேஜ் பண்ணுங்கள், அப்படி மேனேஜ் பண்ணுங்கன்னு. அது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை. ஒரு கோவம் வருது அப்படின்னா நமக்கு ஏன் கோவம் வருதுன்றதை நம்மளும் யோசிக்கணும். ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதையும் நம்ம யோசிச்சா மட்டும்தான் என்னால் கோவத்தை மேனேஜ் பண்ண முடியும். சரி, நான் கோவமும் மேனேஜ் பண்ணிட்டேன், என்னோடய செல்ஃபையும் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், இது இருந்தால் மட்டும் போதுமா, என்னால் வசப்படுத்த முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது.